மட்டேன்டா சார் வரும் மட்டை. மட்ட 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 மட்டை கூட மட்டை. ஓ மட்டன்னு வரணும். மத்த எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணி கொள்ளுங்க. தயவு செய்து மைக் ஆஃப் பண்ணி கொள்ளுங்க. மம மட்ட மகே இது மூண்டையும் சொல்லுங்க பாப்போம். மம மட்ட மகே. கோபி மட்டும் இல்ல, மத்த எல்லாரும் சொல்லணும். சரியா? மைக் ஆஃப் பண்ணிருந்ததுக்கு நீங்க சொல்லுங்க. மம மட்ட மகே. மம மட மகே. சரி. மம மட மகே தானே சார்? ஓ மம மட்ட மகே. கோபி நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதுல ஒவ்வொன்றுக்கு நீங்க சொன்ன 3 வார்த்தையிலும் முதலாவது மா இருக்குது. ஓ. அது தன்ன குறிக்கும். உங்கள குறிக்கும். சரிதானே? அது தன்ன குறிக்கும். மா வந்து தன்ன குறிக்கும். தன்ன. முதலாவதுல மாவுக்கு பக்கத்துல என்ன போட்டீங்க? ம ன்னு போட்டீங்க. அந்த ம தான் உங்கள குறிக்குது. அப்ப நானுன்னு அர்த்தம். மம என்றால். அடுத்த மா உங்களத்தான் குறிக்குது. அதுக்கு பிறகு டேன்னு உச்சரிக்கீங்க. டேண்டா இக்குன்னு அர்த்தம். அப்ப உங்களுக்கு அது. அது இக்கு. உங்களுடையது தானே. மா உங்களுடையதுன்னு சொன்னால், இக்கு உங்களுக்கு தான். அப்ப மட்டேண்டா எனக்குன்னு அர்த்தம். அடுத்த மாவுக்கு பக்கத்துல கேன்னு ஒண்ண போட்டீங்க. மகேன்னு சொன்னீங்க. அப்ப அந்த மா நீங்களா இருந்தா, கே உடைய. அப்போ என்னுடையன்னு அர்த்தம். யாரும் எழுதக்கூடாது. யாரும் எழுதக்கூடாது. கொப்பி, பேனா பயன்படுத்தக்கூடாது. எழுதக்கூடாது. பேனாவெல்லாம் தூக்கி வீசிருங்க. கொப்பி எல்லாம் தூக்கி வீசிருங்க. நாம சின்ன வயசுல இருந்து ஸ்கூலுக்குள்ள எழுது, 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 பாடமாக்கு, 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 பாஸ் ஆகு, பாஸ் ஆகு, பாஸ் ஆகு, அவன முந்து, அவன முந்து, அவன முந்து. நீ பிந்திட்டாய், நீ வேலை இல்ல. நீ ஃபெயில் ஆயிட்டாய், நீ வேலை இல்ல. இப்படியே நம்மள ஃபெயில் ஆக்கிட்டாங்க. விளங்கிட்டா? இப்படியே சொல்லி சொல்லி நம்மள ஃபெயில் ஆக்கிட்டாங்க. விளங்கிட்டா? நீ ஃபெயில் ஆகினாலும் உனக்கு ஏழுமான ஒன்று இருக்குது. அதுல நீ முன்னேறலாம். அதனால நீயும் இந்த இடத்துல பாஸ் தான் அப்படின்றத சொல்லிக் குடுக்க மறந்துட்டாங்க. அதனால நாம இன்றைக்கும் எழுதிட்டு தான் இருக்கிறோம். எல்லாத்தையும் எழுதிட்டு தான் இருக்கிறோம். போன எடுத்தா எவனாவது ஒருத்தன் கவிதை சொல்றானா, அந்த பிக்சர சேவ் பண்ணி வைக்கிறது போன்ல. அதுக்கு பிறகு அப்படி ஒரு பிக்சர் ஒன்று இருக்குதான்றது கூட ஞாபகம் இல்லாம இருக்கு நமக்கு. அப்படியா இல்லையா? ஏதாவது ஒருத்தன் வீடியோல ஏதாவது ஒன்றை காட்டுறானா, ஒரு பெட் போன்ல இருக்கிற ஏதாவது ஒரு செட்டிங்ஸை மாத்தணும்னு சொல்லி கொடுக்குறானா, ஒரு நோட் பண்ணி வைப்பீங்க, அல்லது அதை சேவ் பண்ணி வைப்பீங்க, அல்லது அதை ஃபேவரட்லயாவது வைப்பீங்க, அல்லது டவுன்லோட் பண்ணி வைப்பீங்க. அதை பாக்குறதுக்கு டைம் இருக்குமா? நமக்கு டைம் இருக்காது. அதை பார்க்கவே மாட்டோம். விளங்கிட்டா? எப்பயாவது ஒரு நாள் பார்த்துக்கு பிறகுதான், அட இதை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறோமே, இது தேவையா? இப்ப பயன்படுத்துற அழிச்சு விடுவோமா? அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும். சிலதை தேவைக்கு இல்லாம போன்ல வச்சிருப்பீங்க. நீங்க பயன்படுத்தவும் மாட்டீங்க. ஆனா அது தேவைன்னு வச்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு தேவையே இல்ல. நீங்க பயன்படுத்தி இருக்கவே மாட்டீங்க. அப்படியேப்பட்ட பல விஷயங்கள் இருக்குது. இப்பயும் நீங்க சிங்களம் படிக்க போறேன், சிங்களம் படிக்க போறேன்னு எழுதி, 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 எழுதி கொப்பில வச்சா, கொப்பில பத்திரமா இருக்கும். நீங்க சிங்களம் கதைக்க மாட்டீங்க. அதனால செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னா, நான் சொல்றத நல்லா புரிஞ்சு கொண்டு, முதலாவது உச்சரிங்க வாயால. அதுக்கு பிறகு அதோட அர்த்தம் என்னன்னு விளங்கிக் கொள்ளுங்க. அத நீங்க அதுக்கு பிறகு பழகுங்க. அதுக்கு பிறகு ஃப்ளூவன்ட்டா பேச வரும். சரிதானே? கோபி, மம, மட்ட, மகே. மமண்டா என்ன கோபி? மமண்டா நான். மட்டண்டா என்ன? மட்டண்டா என்னுடையது. என்னுடையது. ட ட ட ட வந்தா இக்கு என்று அர்த்தம். ட வந்தா இக்கு. எனக்கு எனக்கு ஓகே. மட்டண்டா எனக்கு எனக்கு. எனக்கு அப்ப ட ஓகே. வந்தா இக்கு. கே வந்தால் உடைய. மகேண்டா என்ன அப்ப? மகேண்டா என்னுடைய. என்னுடைய. வெரி குட். என்னுடைய. அப்ப மமண்டா என்ன? நான். நான் தமிழ் நான். தமிழ்ல மட்டும் சொல்லக்கூடாது. மமண்டா என்னன்னு கேட்டா நீங்க சொல்லணும். மம என்றால் நான் என்று சிங்களத்திலையும் சொல்லி தான் சொல்லணும். மம என்றால் நான். மட்ட மம என்றா என்ன? என்றால் நான். மட்ட என்றா என்ன? எண்ட. மட்ட என்றால் எனக்கு எனக்கு. எனக்கு. மட்ட மட்ட என்றால் என்றா எனக்கு. எனக்கு. மகேண்டா என்ன? கோபி மட்ட மட்டும் என்றால் தான் எனக்கு. சொல்லணும். மத்த எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணி சொல்லுங்க. மகேண்டா என்ன? மகேண்டா என்னுடைய. மகேண்டா மகேண்டா என்னுடைய. என்னுடைய. சரி. இதுக்குள்ள இன்னும் ஒரு ஆள், எனக்கும் அறவே கோபி மாதிரியே சிங்களம் தெரியாதுன்னு யாராவது ஒருத்தர் இருக்கிறீங்களா? ஒரு வார்த்தை கூட தெரியாது. கோபிய மாதிரி தான் நானும். அப்படின்ற யாராவது இருக்கிறீங்களா? இல்ல. அப்ப எல்லாருக்கும் கோபிக்கு இப்ப நான் சொல்லிக் குடுத்த 3 விஷயமும் தெரியும். கோபிக்கு இப்ப நான் சொல்லிக் குடுத்த விஷயங்கள் தெரியாத யாராவது இருக்கிறீங்களா இருந்தா, நீங்க மைக் ஆன் பண்ணி சொல்லலாம்.
எல்லாருக்கும் தெரியுமா இப்ப? சரி, அப்ப கோபிய ஆன் பண்ணுங்க. சார். ஓ! சரி. ஆ. அப்ப மට, மம, மට, மகே 3ம் விளங்கிட்டு தானே? ஓ. சரி. இப்போ அற, மே. என்னது? அற, மே. சொல்லுங்க பாப்போம். அற, அற, மே. மே. அற, அற, மே. மே. அற, மே. மே. அற, மே. 2யும் சொல்லணும். மே. 2யும் சேர்த்து சேர்த்து சொல்லுங்க. அற, அற, மே. மே. அற, அற, மே. மே. அற, அற, மே. 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 அற, அற, மே. 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 அற அற, என்றால் மே. அற அற, என்றால் அது, அந்த, ஆ, அதோ அது அப்படின்ற அர்த்தத்த தரும். அது விளங்கிட்டா? வரும். அது, அந்த, அது அதோன்ற அரண்டா அர்த்தத்துல அது தரும் கோபி. விளங்கிட்டா? ஓ அந்த அது அதோ. ஓ! ஓகே. அந்த மாதிரியான அர்த்தங்கள தரும். மே என்றால் இது, இந்த, இதோ இந்த மாதிரி அர்த்தங்கள தரும். ஆ. இந்த இதோ. ஓ ஆமாம் சார். இப்ப நான் சொல்லி தந்த 5யும் சொல்லுங்க பாப்போம் என்னென்னண்டு. நான் 5 விஷயம் சொல்லி தந்திருக்கிறேன். சிங்களத்திலயும் சொல்லி அதனுடைய தமிழ் பொருளையும் சொல்லணும். சொல்லுங்க பாப்போம். மமண்டா நான், ஓ! மட்டண்டா எனக்கு, ம், மகேண்டா என்னுடைய, ம், அரண்டா அது அந்த அதோ, ம், ஆம், மேடா இது இந்த இதோ. ம். மேண்டா இது இந்த இதோ. ரைட், வெரி குட். இப்போ ஓன எப்பா. ஓன எப்பா. ஓன எப்பா. ஓனண்டா வேணும், ஓனண்டா வேணும், எப்பாண்டா வேணாம். ஆமா அதான். சொல்லுங்க பாப்போம் கோபி. ஓன எப்பா. ஓன எப்பா. எப்பா. ஓன எப்பா. ஓன எப்பா. ஓன எப்பா. திரும்ப மறுபடியும் ஓன சொல்லுங்க. ஒரு எப்பா. 5, 6 தடவ ஓன சொல்லுங்க. எப்பா. ஓன எப்பா. ஓன எப்பா. ஓன ஓன எப்பா. எப்பா. ஓன ஓன எப்பா. 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 சரி. ஓனண்டா வேணும். எப்பாண்டா வேண்டாம். ஓனண்டா என்ன? ஓனாண்டா வேணும். வேண்டும். எப்பாண்டா வேண்டாம். எப்பாண்டா வேண்டாம். இப்ப நான் ஓனாண்டா உங்களுக்கு வேணும். 7 சொற்கள் சொல்லி தந்திருக்கிறேன். அந்த 7யும் சொல்லுங்க பாப்போம். மமாண்டா நான், ம், மட்டாண்டா எனக்கு, ம், மகையண்டா என்னுடைய, ம், அரண்டா அந்த அதோ அது என்னமே அது, ம், மேயண்டா இது இந்த இதோ. ம், இப்ப கடைசியா இருந்தது ஓனாண்டா வேணும். ம். அப்பண்டா எப்பண்டா வேணாம். எப்ப இல்ல. எப்பண்டா வேணாம். எப்பா, 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 எப்ப எப்ப எப்பாண்டா எப்பா. வேணாம். எப்பாண்டா வேணும். சரியா? எப்பா. எப்பாண்டா வேணும். ஓகே. அடுத்தது தெங் பஸ்ஸே. தெங் பஸ்ஸே. தெங் பஸ்ஸே. என்னென்ன? பஸ்ஸையா சார்? பேண்டா வரும். பஸ்ஸேண்டா வரும். பஸ்ஸே இல்ல. பஸ்ஸேண்டா வரும். பா, 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 பா. பட்டத்துக்கு வரும் பா, பா, பஸ்ஸே. பஸ்ஸே. ஓ! தெங் பஸ்ஸே. பஸ்ஸே. தெங் பஸ்ஸே. எங்கடா இப்ப அ பத்தண்டா இருங்களேன், 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 பஸ்ஸேண்டா இருங்களேன் வரும். ஃபவாஸ். பஸ்ஸே. இருங்க ஃபைஸா. ஓகே. ஓ! சொல்லுங்க அப்ப. தெங் பஸ்ஸே. சொல்லுங்க. தெங் பஸ்ஸே. தெங் ஓ! பஸ்ஸே. ஒரு 4, 5 தடவ சொல்லுங்க. சரியா சார்? தெங் பஸ்ஸேண்டா வரும். ஓ! பஸ்ஸே. தெங் பஸ் பஸ்ஸே இல்ல தெங் பஸ்ஸேண்டா வரும். பஸ்ஸே. பஸ்ஸே. அத அழுத்தணும். பஸ்ஸே, பஸ்ஸே. பஸ்ஸே. ஓ! பஸ்ஸே. தெங் பஸ்ஸேன்னு வருமா சார்? தெங் தெங் பஸ்ஸே. பஸ்ஸே. தெங் பஸ்ஸே. எஸ். தெங் பஸ்ஸே. சரி. தெங்குண்டா தெங் இப்போ. பஸ்ஸே. தெங்குண்டா இப்போ. பஸ்ஸேண்டா பிறகு. தெங் இப்போ, பஸ்ஸே பிறகு. என்னென்ன? தெங்கண்டா தெங்கண்டா இப்ப பஸ்ஸேண்டா பிறகு. ஓ! தெங் சரியா சார்? இப்போ, தெங்கண்டா இப்ப பஸ்ஸே பிறகு. பஸ் தெங் சரி. இப்ப பஸ்ஸே பிறகு. இப்போ நான் உங்களுக்கு 9 சொல்லி தந்திருக்கிறேன். 9யும் சொல்லுங்க பாப்போம். மட்டாண்டா நான், இல்ல, இல்லை. மமாண்டா நான், ஆ, மமாண்டா நான், ஓ, மட்டாண்டா எனக்கு, ஆ, மகேண்டா என்னுடைய, ஆ, என்னுடைய, ம், அரண்டா அது அந்த அதோ, ம். ஆ, அடுத்தது அடுத்தது இது மேண்டா இது இந்த இதோ அந்த ஆ, மாதிரி வரும். சரி. ஓகே. 5 வந்துட்டு. இன்னும் 4 தான். அடுத்தது வந்து அடுத்தது
எப்பண்டா வேணாம், ம். ஓனாண்டா வேணும். ஓனண்டா வேணும். அடுத்தது? எப்பண்டா வேணும், எப்ப இல்ல. தெங் எப்பா, அடுத்தது தெங் எப்பா, பஸ்ஸ தானே. எப்பா. எப்பா எப்பாண்டா வேணாம், எப்பாண்டா வேணாம், அ ஓனாண்டா வேணும். வேணும். சரி. அடுத்தது? அடுத்தது வந்து தெங் பஸ்ஸ தானே சார். தெங் பஸ்ஸ. பஸ்ஸ இல்ல. தெங் பஸ்ஸே, பஸ்ஸே, பஸ்ஸே. தெங் பஸ்ஸு. தெங் பஸ்ஸே, பஸ்ஸு. பஸ்ஸே தெங் வரக்கூடாது. தானே சார். தெங் கோபி பா வரக்கூடாது. பி சவுண்ட் வரக்கூடாது. பா வரணும். பட்டம்ன்னு சொல்றதா? பட்டம்ன்னு சொல்றதா? பறக்கிறதுக்கு. பட்டமா? பட்டமா? பட்டம், பட்டம். கொஞ்சம் ஆ அழுத்தி வரும் சார். அழுத்தி பட்டம். வருமா சார்? பட்டம்ன்ட்டு. ஓ! அப்போ பட்டம், அது பட்டம். ப பட்டம். ப ப ப ப பறக்குது. பட்டம் பறக்குது. ப ப ப பஸ்ஸே, பஸ்ஸே, பஸ்ஸே. அழுத்தணும். பஸ்ஸு, பஸ்ஸு. ஓ! பஸ்ஸேன்னா பிறகு. சரி. இப்போ நீங்க சொல்லுங்க. அப்ப ஓ! இப்போ சொல்லுங்க என்னன்னு சொன்னா, உங்களுக்கு ஆங்கிலத்துல புத்தகத்துக்கு என்ன சொல்றேன்னு தெரியுமா? புக்குன்னு சொல்லுவோம். புக். புக்ன்னு சொல்லுவோம். வெரி புக் குட், தானே வெரி குட், சார். வெரி குட். அப்போ காருக்கு கார் தானே? காரு, கார் தான். காருக்கு கார் தான். பேனாவுக்கு இங்கிலீஷ்ல என்ன? பென், பென். பென். ஆ சரி. அதே மாதிரி இந்த வறுத்த சோறுக்கு என்ன சொல்றது? ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸ்ன்னு தெரியும். தோசைக்கு என்ன சொல்றது? தோசைக்கு தோசை தான் சார். தோசை தான். அப்ப தோசை. வடைக்கு என்ன சொல்றது? வடை தான். வடை தான். வடை தான். அப்போ எனக்கு இப்ப வடை வேணும். சொல்லுங்க பாப்போம். எனக்குண்டா ம் மட்டை, ம். ஆ ம் ம் மட்டை, வடை, இருங்க, இருங்க. எப்பாண்டு மத்த வேணும். யாரும் சொல்லிக் குடுக்க கூடாதா? எப்பாண்டு யாரும் சொல்லக்கூடாது. எல்லாரும் மியூட்ல இருங்க. சொல்லுங்க. எப்பாண்டா எப்பா? யாரும் ஓ யாருமே ஓனாண்டா. யாருமே வாய் திறக்க கூடாது. எல்லாரும் மியூட் பண்ணிருங்க. தயவு செய்து. தயவு செய்து மியூட் பண்ணிருங்க. தயவு செய்து மியூட் பண்ணிருங்க. ஆ சொல்லுங்க. மட்டை எப்ப? மட்டை எப்பா? ஆ வடை ஓனான்னு வருமா சார்? இல்ல. எனக்கு இப்போ வடை வேண்டாம்ன்னு சொல்லணும். எனக்கு ஜஸ்ட் இப்போ வடை வேணாம்ன்னு சொல்லணும். எனக்குன்றதுக்கு மட்டை. ம். ம். சொல்லுங்க. தெரியல சார். இப்ப எனக்குன்றது மட்டை வரும். இப்பன்றதுக்கு எப்பா தானே? வேணாம்ன்னு எப்படி சொல்றது? எப்பா. யாரும் சொல்லாதீங்களேன் தயவு செய்து ப்ளீஸ். நான் சொல்றேன் தானே. இப்ப இப்ப இவ்வளோ நேரமா சொன்னது என்ன? கோபிக்கு சிங்களம் தெரியாது. நாம நல்லா ஞாபகம் வச்சு நம்மட ஸ்கூலுக்குள்ள படிப்பிச்சு தந்த படிப்பு தானப்பா அது. என்ன தெரியுமா? ஆ யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும் டீச்சர். நான் சொல்றேன். கெட்டிக்கார புள்ள இப்படி தட்டி விடுறது. அவன் தெரியாதவன் படிக்க மாட்டானே அப்ப. தெரியாத புள்ள 10 பிள்ளைகள் இருக்குது. ஒரு கேள்விய டீச்சர் கேட்கிறா. இப்போ தெரியாத பிள்ளைகிட்ட நான் ஏன் கேட்கிறேன்டா, அவர் அத தெரிஞ்சு கொள்ளணும். அவர்ற மூளை வேலை செஞ்சு அத தேடணும்ன்றதுக்காக தான். நீங்க சொன்னீங்கண்டா, அவர்ற மூளை வேலை செய்யறது நிண்டு, நீங்க சொன்னத காதால கேட்டுச்சு தானே, அத அப்படியே வெளியால விட்டுருவார். விளங்கிட்டா? உதாரணமா ஒருத்தர்கிட்ட சோறு ஆக்க சொல்றேன். சோறு சமைச்சு காட்டுன்னு சொல்றேன். நீங்க சோத்த கொண்டு வந்து குடுக்குறீங்க, இந்தா இருக்கு சோறுண்டு. அவர் அத வாங்கி தந்தா, இவர்ற உழைப்பு இதுக்குள்ள இருக்குதா? இல்ல. அவர் அத தயாரிக்கணும். அவர் அத சட்டியில வச்சு தண்ணிய ஊத்தி அடுப்ப எரிச்சு சோறாக்கி காட்டணும் எனக்கிட்ட. விளங்கிட்டா? அதத்தான் சொல்றேன். நீங்க போயிட்டு ஹெல்ப் பண்றீங்களே, தயவு செய்து அத செய்யாதீங்க. நம்மட பிள்ளைகள் எல்லாருக்கும் இதே பிரச்சனை தான் இருக்கு. ஸ்ரீலங்காவுல இருக்கக்கூடிய கல்வியில இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? ஸ்கூலுக்குள்ள இருந்தே இது ஆரம்பமாயிட்டு. விளங்கிட்டா சொல்றது? ஒரு பிள்ளை ஒரு 10 பேர் இருக்காங்க. 2 பேர் நல்ல கெட்டிக்காரர்கள். டக்குன்னு மைண்ட் பண்ணக்கூடியவங்க. இப்ப இவங்களுக்கு படிப்பிக்க தேவையில்ல. அதான் விளங்குது தானே ஆட்டோமேட்டிக்கா. அப்ப தெரியாதவங்களுக்கு தான் படிப்பிக்கணும். டீச்சர்மார் யாருக்கு தெரியுமா? அந்த 2 பிள்ளைக்கு தான் போய் மாலை போடுறதும், அந்த 2 பிள்ளையும் தான் பரிசு குடுக்குறதும், அந்த 2 பிள்ளையும் தான் கெட்டிக்காரன்னு சொல்றதும், அந்த 2 பிள்ளையும் தான் போர்ட்ல எழுதி வைக்கிறதும், அந்த 2 பிள்ளையும் தான் பெரிய ஃபங்ஷன் வைக்கிறதும், பிரச்சனைப்படுத்துறதும், அந்த மத்த பிள்ளைகள் அப்படியே பின்தங்கியே போறதுதான். விளங்கிட்டா? அப்ப அதனால இயலாத பிள்ளைகள தான் கை குடுத்து எழுப்பணும். அதனால இப்ப கோபிக்கு ஒரு சொல் கூட தெரியாதானே. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் பார்த்து கொண்டு தானே இருந்தீங்க.
எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தீங்க. கோபிக்கு ஒரு வார்த்தை கூட தெரியாது. இப்ப நான் 9 வார்த்தை சொல்லிக் குடுத்தேன். அத வச்சு கேள்வி கேட்கிறேன் ஏனென்றா, அவருக்கு ஞாபகம் வரணும்ன்றதுக்காக வேண்டி. கோபி, நான் உங்களுக்கு 9 சொல்லியிருந்தேன். என்ன தெரியுமா? மට, මම, මට, මගේ, අර, මේ, ඕන, එපා, දැන්, පස්සේ. இவ்வளவு தான் சொல்லித் தந்தேன். ஆ. இப்ப அவ்வளவுத்துக்கும் மறுபடியும் அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். மமண்டா நான், ம், மட்டண்டா எனக்கு, ம், மகியண்டா என்னுடைய, ம், ம், அரண்ட் அரண்டா அதோ அந்தண்டு வரும். ம். அதோ அந்த, அது. ம், என்ன சொன்னீங்க? அடுத்து இந்த இதுவுக்கு மேண்டா இதோ ஆ, இந்த ஆ. இது என்ன சரி, மாரி வரும். சரி. அடுத்த வந்து ஓனாண்டா வேணும், ம், எப்பாண்டா வேணாம். ம். அடுத்து தெங் பஸ்ஸ பஸ்ஸே. எப்பா பஸ் அடுத்து பஸ் பஸ்ஸே பஸ்ஸே இல்ல, தெங் பஸ்ஸே. பஸ்ஸே தெங் பஸ்ஸே. அடுத்த பஸ் பஸ்ஸே பஸ்ஸே. தெங்கண்டா இப்ப ஆ, தெங்கண்டா இப்ப பஸ்ஸேண்டா பிறகு பஸ்ஸேன்ற பிறகு. இப்போ பஸ்ஸேண்டா பிறகு ஓ! இப்ப வேணும்னு எப்படி சொல்ற சிங்களத்துல? வேணுமெண்டா ஓன அப்ப வேண்டாம்னு எப்படி சொல்றது? எப்பா எனக்குன்னு எப்படி சொல்றது? எனக்குன்றதுக்கு மட்ட அப்ப அ இப்போன்னு எப்படி சொல்றது? இப்பன்றதுக்கு தெங்க் அ பிறகுன்னு எப்படி சொல்றது? பஸ்ஸே பஸ்ஸே ஆ. எனக்கு வேணும் என்று சொல்ற எப்படி? எனக்கு மட்ட வேணும் ஓன மட்ட ஓன மட்ட ஓணு. எனக்கு வடை வேணும்னு சொல்லுங்க. மட்ட வட ஓன அப்படி எனக்கு சொல்றது. இப்ப மட்ட வடை வட ஓன வேணும்னு சொல்லுங்க. எனக்கு இப்ப வடை வேணும்னு சொல்லுங்க. மட்ட தெங்க் வட ஓன திரும்ப சொல்லுங்க. எனக்கு இப்ப வடை வேணும்னு. மட்ட தெங் வட ஓன ஆ. மட்ட எனக்கு தெங் வட வேண்டாம். ஓன சரி, எனக்கு வேண்டாம்னு சொல்லுங்க. ஆம், மட்ட வட எப்பா மட்ட வட எப்பா இல்ல, வடை வேணாம்னு சொல்லல. எனக்கு வேணாம்னு சொல்லணும் நீங்க. மட்ட எப்பா மட்ட எப்பா எனக்கு பிறகு வேணாம்னு சொல்லுங்க. மட்ட பஸ்ஸே எப்பா மட்ட பஸ்ஸே எப்பா எனக்கு இப்போ இந்த வடை வேணாம். பிறகு வேணும். எப்படி சொல்றது? எனக்கு இப்போ இந்த வடை வேணாம். பிறகு வேணும். எனக்கு இப்ப மட்ட எனக்கு என்ன சார் திருப்பி சொல்லுங்க. எனக்கு இப்போ இந்த வடை வேணாம். எனக்கு மட்ட இப்ப எனக்கு தெங் மட்ட தென் தெங் ம். இந்தன்றதுக்கு மே ஆ. மே தானே சார் ஓ, மே தான். சரி, சரி. மட்ட தெங் மே ஆ. எனக்கு இப்ப இந்த வடை வேணாமே சார். இந்த வடை வேணாம். ஓ. எனக்கு இப்ப இந்த வடை வேணாம். மட்ட தெங் மட்ட தெங் எனக்கு இப்போ இந்த வடை வேணாம். எனக்குன்னு எப்படி சொல்றது? மட்ட மட்ட எனக்கு மட்ட இப்போன்னு எப்படி எனக்கு சொல்றது? இப்போன்னு எப்படி சொல்றது? இப்ப தெங் ஆ. தெங் இந்தன்னு எப்படி சொல்றது? இந்தன்னு எப்படி சொல்றது? மே வடைக்கு என்ன சொல்றது? மே வடை. வட வட எனக்கு இப்போ இந்த வடைன்னு சொல்லுங்க பாப்போம். மட்ட தெங் மே வட வேணாம்னு எப்படி சொல்றது சிங்களத்துல? எப்பா எனக்கு இப்போ இந்த வடை வேணாம். மட்ட தெங் மட்ட தெங் மே வட எப்பா பிறகு பிறகு பஸ்ஸே அந்த
அந்த அறை. பிறகு அந்த பஸ்ஸே அறை. தோசை. தோசை. பிறகு அந்த தோசை. பஸ்ஸே அரை தோசை. எனக்கு மட்ட வேணும். மட்ட ஓன. எனக்கு பிறகு பிறகு அந்த தோசை எனக்கு வேணும். என்ன சார்? எனக்கு எனக்கு பிறகு எனக்கு அந்த தோசை வேணும். பிறகு எனக்கு அந்த தோசை வேணும். சொல்லுங்க பாப்போம். பிறகு எனக்கு அந்த தோசை வேணுமா? ஓ. பிறகு எனக்கு அந்த தோசை வேணும். ஓ. ஆம். பஸ்ஸே மட்ட அந்த தோசை வேணும். அந்த அரை ஆ. அரை தோசை. ம். அரை தோசை ஓன. பிறகு அரை தோசை ஓன. பிறகு எனக்கு அந்த தோசை வேணும். சொல்லுங்க பாப்போம். பஸ்ஸே அரை தோசை ஓன. எனக்கு வேணும்னு சொல்லலையே. பிறகு எனக்கு அந்த தோசை வேணும்னு சொல்லுங்க. பிறகு எனக்கு என்ன சார்? பிறகு எனக்கு அந்த தோசை வேணுமா? ஓ, பிறகு எனக்கு அந்த தோசை வேணும். பஸ்ஸே ம். அரை தோசை மட்ட ஓன. எனக்கு இப்போ இந்த வடை வேணாம். பிறகு எனக்கு அந்த தோசை வேணும். சொல்லுங்க பாப்போம். எனக்கு இப்ப இந்த வடை வேணாம். பிறகு அந்த தோசை வேணும். அப்படியா ஆ. சார்? ஓ ஓ ஓ. எனக்கு இப்ப இந்த வடை வேணாம். பிறகு அந்த தோசை வேணும். ஓ. இப்ப எனக்கு இந்த வடை வேணும். இப்பண்டா தெங் வடை இல்ல தெங் இந்தண்டதுக்கு தெங் எனக்கு இந்த வடை தெங் இந்த வடை சார் திருப்பி சொல்லுங்க. இந்த வடை எனக்கு இப்போ இந்த வடை வேணாம். எனக்கு இப்ப இந்த வடை வேணாம். எனக்கு அப்ப மட்ட இந்தண்டதுக்கு இதோ இந்த இது என்று சொல்றதுக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி தந்தேன். அப்ப இந்த வந்தாலும் மேதான், இதோன்னு சொன்னாலும் மேதான், இது என்று சொன்னாலும் மேதான். எனக்கு இப்போ இந்த தோசை, எனக்கு இப்போ இந்த வடை வேணாம். மட்ட எனக்கு மட்ட இப்ப தெங் இந்தண்டதுக்கு மே வடை ஓனண்டா வேணும். எப்பா எப்பாண்டா வேணாம். வேணாம். எனக்கு இப்ப இந்த வடை வேணாம். மட்ட தெங் எனக்கு இப்ப இந்த மட்ட தெங் மே வடை எப்பா அப்படித்தானே சார் வரும்? ஓ. எனக்கு இப்ப இந்த வடை வேணாம். மட்ட தெங் மட்ட தெங் மே வடை எப்பா. ரைட், வெரி குட். இந்த வடை வேணாம். நிப்பாட்டுங்க. சரி, இதுக்குள்ள கோபி இவ்வளவு நேரம் தடமாறும் போது உங்களோட வாய்க்குள்ள இருந்து இப்படித்தான் வரும் இப்படித்தான் வரும்னு உங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் உண்டாயிச்சா இல்லையா? ஓமன்றார்கள் கையை தூக்கி காட்டுங்க. எனக்கு உண்டாயிச்சு. ரைட், வெரி குட். உண்டாகி இருக்குது. அப்போ உங்களுக்குள்ள ஒரு தூண்டுதலை உண்டாக்குது தெரியாத ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை படிப்பிக்கும் போது. அப்படியா இல்லையா? அப்போ அந்த தூண்டுதல் உங்களுடைய ட்ரைனிங்கை அதிகரிக்கும். சரியா? சரி, ரெண்டாவது விஷயத்தை நீங்க இதுல நோட் பண்ணுங்க. இப்ப எனக்கு இந்த 2 வாக்கியத்தை டப்புன்னு சொல்லி தந்தா உங்களுக்கு சொல்ல இயலுமா, சொல்ல இயலாதா? சொல்ல இயலும். உதாரணமா டிலோஜினி ஒன் பண்ணுங்க மைக்கு. எத்தோ கதிபதி சுகதி சொல்லுங்க. விளங்கல சார். எத்தோ கதிபதி சுகதி. எத்தோ கதிபதி சுபதி.
எத்தோ கதிபதி சுகதி. Atto Katipati Sugati. Atto நெத்தோ Katipati Sugati. நெத்தோ சுத்த பட்டபெந்து. நெத்தோ Natto Sutta Patapita. பட்டபெந்து. Patabanda. எத்தோ கதிபதி சுகதி. நெத்தோ சுத்த பட்டபெந்து. Atto Katipati Sugati. சுகதி. Atto Katipati Sugati. நெத்தோ சுத்த பட்டபெந்து. Natto Sutta பட்டபெந்து. Patabanda. நெத்தோ சுத்த பட்டபெந்து. Natto Sutta Patabanda. எத்தோ கதிபதி சுகதி. Atto Katipati Subati. நெத்தோ சுத்த பட்டபெந்து. Natto Sutta Patabanda. இப்ப நான் சொன்னது திருப்பி சொல்லுங்க பாப். Atto Katipati Subati. Natto Pata. சரி, இப்ப இதுக்குள்ள எல்லாரும் கேட்டீங்களா? எத்தோ கதிபதி சுகதி நெத்தோ என்று சொல்ல டிலோஜினி சொன்னவா இல்லையா? டிலோஜினிக்கு இது அர்த்தம் தெரியுமா? தெரியாது சார். இப்ப நான் சொல்லி தந்த வார்த்தைகள் எல்லாம் அர்த்தம் தெரியாம சொன்னது டிலோஜினி. நான் தமிழ்ல சொன்ன வாக்கியங்களுக்கு அர்த்தம் தேடி சொன்னது கோபி. அப்படியா இல்லையா? உண்மையா பொய்யா? உண்மை. அப்போ வாயால எத்தனை வாக்கியத்தை சொல்லி கொடுத்தாலும் 10 தரம் சொல்லும்போது உங்களுக்கு பாடமாயிரும். சரியா? 10 தரம் சொல்லும்போது பாடமாயிரும். பாடமாகிறதால நீங்க முன்னேற போறது கிடையாது. நான் உங்களுக்கு சிங்களத்துல இருக்கக்கூடிய நுணுக்கங்களை சொல்லி தரும்போது அத இணைக்கிறதுக்கான ஒரு வழியை நான் உங்களுக்கு காட்டி தூண்டல் ஒன்றை தூண்டி 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 குத்தி கொடையும் போது நீங்க அதை தேடி தேடி எனக்கிட்ட அதை சொல்றதுக்கு முயற்சி செய்யும் போது நீங்களாவே அந்த மொழியை தானா கற்றுக்கொள்வீங்க. விளங்கிட்டா? நான் பாடமாக்கி மகே எனக்கு சொல்ல இயலும். என்ன தெரியுமா? ஒரு புத்தகத்துல இருந்து மகே நம என்ற பேர், மகே கம என்ற ஊர், மகே வயசு என்னுடைய வயசு, மகே அம்மாக்கு நம, மகே தாத்தாக்கு நம, மகே புஞ்சிக்கு நம என்று சொல்லி தந்து போட்டு மம යනවා, මම පාසල් යනවා, මම පල්ලි යනවා, මම ගියා, මම පාසල් ගියා, මම බැංකුවට ගියා, මම පාරේ ගියා, மில கீயது அடு කරන්න බැරිද? இந்த மாதிரி ஒரு வாக்கியத்தை கொண்டு வந்து உங்களுக்கு பாடமாக்கினா நீங்க பாடமாக்கி சொல்லுவீங்க, கோப்பில எழுதுவீங்க. திருப்பி நான் கேட்கும்போது கொப்பியை பார்த்து அழகா சொல்லுவீங்க. அதை நான் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல ஃபேஸ்புக்ல போடுவேன். போடும்போது பாக்குற முட்டாள் கூட்டம் நினைக்கும் அவர் கேட்கறதுக்கு அங்க பதில் சொல்றாங்களே, அப்போ இவர் படிப்பிச்சிட்டார். ஆனா புத்தகத்துல தான் இருக்குது, அவங்களுக்கு தெரியாதுன்றது யாருக்கும் தெரியாது. விளங்கிச்சா? இந்த மாதிரி தான் இப்ப இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மொழிகள் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா என்னுடையது கஷ்டமா இருக்கும். சரியா? லேசா இருக்காது, கஷ்டமா இருக்கும். ஆனா புடிச்சு கொண்டீங்கண்டா லேசா போகும். அதுக்குரிய ஆதாரத்தை நான் இப்ப உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அப்படியா இல்லையா? இப்போ இந்த கிளாஸ்ல உங்களுக்கு புரிஞ்சுச்சா புரியலையா? நான் சொல்ல வர விஷயம் புரிஞ்சா இல்லையா? நாம படிப்பிக்கிறது எழுதுறதுக்கோ வாசிக்கிறதுக்கோ இல்ல. நான் கரும்பலையில எழுதி காட்டவும் மாட்டேன். ஒரு பிடிஎஃப் கொண்டு வந்து படிப்பிக்கவும் மாட்டேன். எனக்கு படிப்பிக்கிற ஒரு புத்தகத்தை நான் வச்சுக்கொள்ளவும் மாட்டேன். என்ற தலைக்குள்ள இருந்து நான் சிங்களம் கதைக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் இங்க சொல்லி தருவேன். பேசிக்கா என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத சொல்லி தருவேன். அதை புரிஞ்சு கொண்டு அதை இணைச்சு ஒரு வாக்கியத்தை வடிவமைக்கிற விளக்கத்தை நீங்க புரிஞ்சு கொண்டீங்களா இருந்தா சிங்களம் சரளமாக கதைக்கிறதுக்கு நீங்க ஒரு வழியொண்ட கண்டுபிடிச்சிருவீங்க. நீங்க தான் சிங்களம் கதைக்கணும். நான் கதைக்க வைக்க முடியாது. எனக்கு காட்டி தரலாம். இதை செய்யுங்கன்னு செய்ய வைக்கலாம். விளங்கிட்டா? இப்ப எனக்கு பசிக்குது. இப்ப உங்களுக்கு பசி. விளங்கிட்டா? உங்களுக்கு பசி. சோறு என்னது உங்களுக்கு சாப்பாடு தரணும். இப்ப என்கிட்ட பொருட்கள் எதுவுமே இல்லை. ஆனா இந்த பொருட்களை வச்சு எப்படி உணவு சமைக்கணும்ன்றது எனக்கு தெரியும். இப்ப நான் உங்களுக்கு அதை சொல்லி தரும்போது நீங்க அதை செய்யறீங்க. ஆனா என்னால செய்ய முடியாது. எனக்கு 2 கையும் இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். என்னால செய்ய முடியாது. நான் கிட்ட இல்ல. வீடியோ கால்ல இருக்கிறீங்க. நான் உங்கள்ட்ட சொல்றேன், முதலாவது எடுங்க, சட்டி எடுங்க, கழுவுங்க, அரிசி எடுங்க, கழுவுங்க, அதை தண்ணீரை வடிங்க, அதுக்கு பிறகு சட்டிக்குள்ள போடுங்க, தண்ணியை ஊத்துங்க, இத்தனை அளவுக்கு தண்ணியை வைங்க, உப்பை கொஞ்சம் போடுங்க, அதுல வைங்க, ஒன் பண்ணுங்கன்னு நான் சொல்லி தரும்போது நீங்க செய்வீங்க. அதுக்கு பிறகு அது சோறா ஆகும். ஆகினத்துக்கு பின்னால நீங்க சாப்பிடுவீங்க. இப்போ நான் இங்க சோத்தை எடுத்து கொண்டு வந்து உங்களுக்கு பசிக்குதா? சரி இங்க பாருங்க நான் சாப்பிடுறேன் பாத்துக்கொள்ளுங்க. நான் சாப்பிட்டு விட்ட உடனே நீங்க அதை பார்த்து பார்த்து கொப்பியில எழுதுறீங்க. உங்களோட வயிறு நிறையுமா? நிறையுமா? நிறையாது. அப்ப நீங்க தான் சாப்பிடணும்.
அப்ப அத சமைக்கிறதுக்கான வழிய நான் சொல்லி தரேன். இல்லைங்கிட்டா? அதுக்கு பிறகு நீங்க சமைக்க தெரிஞ்சா, எப்படி வேணாலும் நீங்க சமைக்கலாம். நீங்க கலர் போட்டு வேணாலும் சமைக்கலாம். இல்ல வேற கறிய போட்டுனாலும் சமைக்கலாம். எத வேணாலும் போட்டு சமைக்கலாம். அப்ப சிங்களத்த கதைக்கிறதுக்கு தேவையான முக்கியமான வழிமுறைகள் என்ன? வசனங்கள் என்ன? இந்த இணைக்கிற சொற்கள் என்ன? இது எப்படி அமைஞ்சிருக்குன்ற பிளான நான் காட்டி தருவேன். நீங்க தான் அத செய்யணும். விளங்கிட்டா? நீங்க செய்தா சிங்களம் கதைப்பீங்க. சரிதானே? எனவே நான் சொல்ற விஷயத்த புரிஞ்சு கொண்டு, வீடியோ ஆன் பண்ணிட்டு, நான் சொல்ற விஷயத்த 100% 100க்கு 100% நீங்க சரியா பின்பற்றினீங்களாக இருந்தால், நிச்சயமாக சிங்களம் கதைக்கலாம். நான் சொல்ற விஷயத்த புரியல என்று சொன்னால், அத பின்பற்றல என்று சொன்னால், உங்களால சிங்களம் கதைக்கவே முடியாது. නැද්ද හකීම් එහෙමද නැද්ද? හකීම් ඔව් සර්. එහෙමද නැද්ද? ඔය එහෙම තමයි. එහෙම තමයි. හකීම් කොහෙද ගම? මගේ ගම ඉන්දියා. ඉන්දියා කොහෙද? කේරලා. ඉන්දියාවේ සිංහල කට්ටිය ඉන්නවද? නෑ. නෑ. එතකොට ඔයා කොහොමද සිංහල දන්නේ? මං සාර්ගෙන් ඉගෙන ගත්ත සිංහල. සර්ගෙන් සිංහල ඉගෙන ගත්තා. තේරුණාද? புரியுதா எல்லாருக்கும்? அவர் இந்தியா. பக்கத்துல சிங்களாக்களே கிடையாது. ஆனா நான் சொல்ற விஷயத்த அவர் பின்பற்றுறாரு. நான் சொல்ற விஷயத்த அவர் பின்பற்றுறாரு. அதனால இந்தியாவுல இருந்தாலும் சிங்களம் படிக்கலாம் என்றதை நிரூபிச்சிருக்கீங்க. அடுத்தது தமிழும் கிடையாது. மலையாளி. ஹக்கீம் ஒரு மலையாளி. விளங்கிட்டா? தமிழும் இல்ல. ஆனா சிங்களம் கதைக்குதா இல்லையா? என்னுடைய 10 மணி கிளாஸ்ல அவர் இருக்கிறார். சரியா? அப்போ நமக்கு பக்கத்துல சிங்களாக்கள் இருக்கணும்ன்றது தேவையும் இல்ல. சரியா? කොප්පිල எழுதணும்ன்ற தேவையும் இல்ல. මං කවදා හරි හකීම්ට කියලා තියෙනවද පොතේ ලියන්න කියලා? හකීම්? ඇහෙන්නේ නෑ. මම හකීම්ට කියලා තියෙනවද පොතේ ලියන්න? මම කියන ඒවා පොතේ ලියන්න කිව්වද මම? නෑ නෑ. පොතේ ලියන්න කිව්වේ නෑ. පුத்தகத்துல எழுத சொல்ல. කිව්වේ නෑ නෑ. මොනවද කිව්වේ මම? ඔයා කිව්වේ හැමදාම වීඩියෝ බලන්න ம். ප්‍රැක්ටිස් කරන්න ம். එහෙනම් ඔව් ඇහෙනවා. වීඩියෝ බලලා පුරුදු වෙන්න ඕන. புரிது වෙන්න ඕන කියලා කිව්වේ. එච්චරයි මම කිව්වේ. அவ்வளவுதான் சொன்னேன் நான். நான் அனுப்புற வீடியோக்குள்ள பாருங்க. சிங்களத்தை கற்றுக்கொள்ளுங்க. நான் சொல்ற விஷயத்தை பின்பற்றுங்க. இவ்வளவுதான் சொல்லியிருக்கு. வேற ஒண்ணுமே சொல்ல இல்ல. அப்ப யாராலையும் முடியும். விளங்கிட்டா? உங்களாலையும் முடியும். சிங்களம் கதைக்கிறது உங்களாலையும் முடியும். ஆகவே அடுத்த ஆ, திங்கட்கிழமை சரியா? அடுத்த திங்கட்கிழமை கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு இடையில நீங்க இருக்கிற குரூப்ல அப்படியே இருங்க. சரியா? இடையில நான் உங்களுக்கு சில வீடியோக்கள் அனுப்புவேன். அந்த வீடியோல சொல்ற விஷயத்த கொப்பில பார்த்து எழுதக்கூடாது. விளங்குதா? நான் சொல்ற விஷயம் விளங்குதா? கொப்பில பார்த்து எழுதக்கூடாது. நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த அந்த நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க முதலாவது கேளுங்க. காதால கேளுங்க முதலாவது. பேனா கொப்பியை வச்சுட்டு படிக்காதீங்க தயவு செய்து. முதலாவது கேளுங்க. உங்களோட காதுக்கு கேட்கணும் முதலாவது. கேட்டு அது மூளையில பதிவாகணும். அதுக்கு பிறகு அதோட அர்த்தம் என்னன்னு 2வது தரம் பாருங்க அந்த வீடியோ. 2வது தரம் அந்த வீடியோ பாருங்க. பார்க்கும்போது அது என்னன்னு புரியும். புரிஞ்சதுக்கு பின்னால நீங்க என்னத்த இங்க ஞாபகம் வச்சுக்கொண்டீங்களோ அதை வீடியோ பார்க்காம ஒரு பேப்பர்ல எழுதி பாருங்க. அப்ப நீங்க எதெல்லாம் எழுதுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப எதெல்லாம் ஞாபகம் இல்லையோ அதெல்லாம் உங்களோட கொப்பியில இல்லைன்னு அர்த்தம். மறுபடி கேளுங்க. மறுபடி அதை உணர்ந்து கொள்ளுங்க. புரிஞ்சு கொள்ளுங்க. அதுக்கு பிறகு திருப்பி எழுதி பாருங்க தனியே. மறுபடியும் முதல்ல இருந்து எழுதி பாருங்க. விட்டதை எழுதக்கூடாது. முதல்ல இருந்து எழுதணும். மறுபடியும் எழுதும்போது ஏதாவது மிஸ் ஆகும். மறுபடி வீடியோ பாருங்க. கேளுங்க. அதை உணருங்க. அதுக்கு பிறகு முதல்ல இருந்து எழுதி பாருங்க. இப்படி பிராக்டிஸ் பண்ணினீங்களா இருந்தா சிங்களம் கதைக்கலாம். சரியா? 100% உண்மை.
கதைக்கலாம். அப்ப அந்த இடைப்பட்ட காலத்துல எதிர்வரும் திங்கட்கிழமை வரைக்கும் நீங்க இந்த பிராக்டிஸ் பண்ணி இந்த வீடியோக்கள் நான் அனுப்புவேன். கட்டாயமாக நீங்க இத செய்யுங்க. அப்ப திங்கட்கிழமை கிளாஸ் முடியும் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ தான். சரியா? அதுக்கு இடையில நீங்க சேரணுமாக இருந்தா நம்முடைய கிளாஸ்ல நீங்க இப்ப ஃபீஸ் கட்டி சேரணுமாக இருந்தா முழுமையாக 2 மாசம் கிளாஸ் நடக்கும். 2 மாசத்துல நீங்க சிங்களம் கதைக்கிறீங்க. அதுக்குரிய ட்ரெய்னிங்க நான் உங்களுக்கு தருவேன். சரிதானே? இப்போ இந்த கிளாஸ்ல நீங்க சேர்ந்து படிக்க விரும்பினா, 1 மாச கட்டணம் ரூ. 4000. சரியா? நீங்க திங்கட்கிழமைக்கு பிறகு கட்டினா ரூ. 4000 கட்டுங்க. அடுத்த மாசம் இன்னொரு ரூ. 4000 கட்டுங்க. அப்படி இல்ல, எனக்கு ஓகே இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவிலே நீங்க சொன்ன விஷயம் புரிஞ்சுச்சு. எனக்கு ஓகே நம்பிக்கையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க 2 மாசத்துக்கு சேர்த்து ரூ. 5000 கட்டினா போதும். பிறகு கட்டவே தேவையில்ல. அந்த ரூ. 5000 இந்த திங்கட்கிழமைக்குள்ள நீங்க எனக்கு பேங்க் பண்ணிட்டு உங்களுக்கு டீடைல்ஸ் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வாட்ஸ்அப்ல. அவங்களுக்கு நீங்க அனுப்பிட்டீங்கன்னு சொன்னா, அங்க இருந்து உங்கள குரூப்ல சேர்த்து விடுவாங்க. விளங்கிட்டா? இப்ப நீங்க பப்ளிக் குரூப்ல தான் இருக்கிறீங்க. அதுல காசு கட்டுனவங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் வந்துட்டு பிரைவேட் குரூப்ல இருக்கிறாங்க. இந்த பிரைவேட் குரூப்புக்குள்ள நீங்களும் சேர்க்கப்படுவீங்க. அதுக்கு பிறகு கன்டினியூவா கிளாஸ் போய் கொண்டிருக்கும். விரும்பினவங்க கிளாஸ்ல சேரலாம். அப்படி இல்லண்டா, அடுத்த திங்கட்கிழமை வரைக்கும் நான் பார்த்துட்டு அதுக்கு பிறகு கட்டுறேன்னு சொன்னா, அதுக்கு பிறகு நீங்க மாசம் 4000 கட்டி நீங்க சேரலாம். சரியா? அப்ப அப்படின்னு சொன்னா நீங்க உங்களோட வேலைய செய்து கொள்ளுங்க. என்னன்னு சொன்னா, எனக்கு ஃப்ரீயா படிப்பிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை ஒன்று இருக்குது. ஏற்கனவே நான் ஃப்ரீயா படிப்பிச்சேன். ஆனா அப்படி படிப்பிக்கும்போது, பிள்ளைகள் டைமுக்கு கிளாஸுக்கு வாரதில்ல. நான் சொல்ற விஷயத்த பின்பற்றுறதில்ல. 2 மாசம், 3 மாசம் முடிஞ்சதுக்கு பின்னால, சார்கிட்ட நாங்க சார்கிட்ட இது என்னது கிளாஸுக்கு போனோம். அது எங்களுக்கு கதைக்க இயலாம போயிட்டுது. அப்படின்னு சொல்லி குறை சொல்லிக் கொண்டே போய் கொண்டிருந்தாங்க. ஏன்டா அதுக்கு வெளிவில்லாம போயிட்டு ஃப்ரீயா படிப்பிக்கிறது. அதனால நான் வெளிவான பாடம் படிப்பிக்கிறதுனால, அதுக்கு ஒரு வேல்யூவேஷன் இருக்குது. அந்த வேல்யூவேஷன நீங்க தந்தா, உங்களோட உணர்வு மனசுக்குள்ள சொல்லும் என்ன தெரியுமா? நான் காசு கட்டியிருக்கேன். டைமுக்கு கிளாஸுக்கு போகணுன்ற வருத்தம் இருக்கு. விளங்கிட்டா? நான் காசு கட்டியிருக்கிறேன். எனக்கு தெரியாத கேட்கணும்ன்ற உணர்வு உங்களுக்குள்ள வரும். அப்ப அந்த உணர்வு வரணும்ன்றதுக்காக வேண்டி கட்டாயமா ஃபீஸ் கட்டியே ஆகணும் இனி. சரிதானே? அப்ப அப்படி கட்டிட்டு நீங்க சேர விரும்பினா சேரலாம். ஆ மத்தது அவ்வளவுதான். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கட்டாயமா சொல்லுங்க. இப்ப யாருக்காவது கேள்வி இருந்தா, இந்த சிங்கள கிளாஸ் தொடர்பாக, அல்லது இப்ப நான் படிப்பிச்ச விஷயங்கள் தொடர்பாக யாருக்காவது டவுட் இருந்தா, கேள்விகள் கேட்கணுமா இருந்தா, நீங்க கேட்கலாம். என்ன கேள்விகள் இருக்குது? யாருக்கு என்ன கேள்விகள் இருக்குது? இந்த கிளாஸ் அடுத்த எப்ப எப்ப நீங்க கிளாஸ் எப்ப திங்க புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் இல்ல, சொல்றீங்களா? இல்ல. இது வந்து திங்களும், செவ்வாயும் நடக்கும். திங்கள் எத்தனை மணிக்கு? திங்கள், செவ்வாய் ஸ்ரீலங்கா டைம் 10 மணிக்கு. அங்க ஹக்கீம் 10 நீங்க ரைட் நீங்க ஓகே நீங்க ஓகே. எத்தன மணி இதுல இருக்கிறீங்க ஹக்கீம்? 9 மணியா நீங்க? ஓ 9 மணி. 9 மணி. வெரி குட். 10 மணிக்கு கிளாஸ் நடக்குது. 10 மணிலேருந்து 11 மணி என்ன அப்படி ஸ்ரீலங்கா இல்ல. டைம். இப்பதான் நான் சொன்னேன் தானே சார். என்னன்னா, நமக்கு இப்ப இப்படித்தானே, இப்ப நான் உங்களுக்கு ஒரு 100 வார்த்தை உங்களுக்கு சொல்லி தரேன். அந்த 100 வார்த்தைய இன்றைக்கு பாடமாக்க முடியுமா உங்களால? இயலாது. இயலாது. உங்களுக்கு இன்றைக்கு எவ்வளவு பாடமாக்க ம்ஹ்ம். ஆக கூடினது ஒரு 22 வார்த்தைக்கு மேல யாராலயும் பாடமாக்க என்னாலே முடியாது. 22 வார்த்தை தான் ஒரு மனிதனுடைய மூளைக்குள்ள ம். நிக்கும். அதுக்கு மேல நிக்காது. ம்ஹ்ம். விளங்கிட்டா? நல்ல ம். பவர் உள்ள மூளையா இருந்தா 22 வார்த்தை தான் நிக்கும். அப்ப நான் உங்களுக்கு 10 வார்த்தை அல்லது உங்களுக்கு 8 வார்த்தை அவ்வளவுதான் நான் சொல்லி தரப் போறேன். அது சில ம். டைமுக்கு இப்போ கோபிக்கு விளங்காமலே இருந்துச்சு தானே! அப்ப 2, 3 தடவ விளங்கப்படுத்துறதுக்கு டைம் ஒண்ணு ம். எடுத்துச்சு. அப்போ கோபிக்கிட்ட நான் ஆமா. கதைக்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். அத மாதிரி இதுக்குள்ள 7 மாணாக்கள் இருப்பீங்க. இப்ப ஹக்கீமுக்கு கொஞ்சம் டக்குன்னு கேட்ச் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும். உங்களுக்கு கேட்ச் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும். டிலோஜினிக்கு இருக்கும். ஆனா கஜேந்திரனுக்கு இருக்காம இருக்கலாம். விளங்கிட்டா? கஜேந்திரனுக்கு இல்லாம இருக்கலாம். அப்படி இல்லன்னு சொன்னா, ம். அ முகமது சமீர், சமரா அவருக்கு இல்லாம இருக்கலாம். அப்படி யாராவது அந்த இல்லாத தன்மையில நான் அவங்கள என்ன செய்வேன்? தூண்ட வைப்பேன். அப்படி தூண்ட வைக்கும்போது, உங்களோட மனசு சொல்லும் என்ன தெரியுமா? அடுத்தது இதுதானே, என்னப்பா இவன் சொல்லாம இருக்கிறான் அப்படின்ற உங்களோட மூளை அடுத்த பக்கத்தால வேலை செய்யும். உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி ஒண்ணு உருவாகும். அப்போ ம்ஹ்ம். உங்களுக்கும் அது படிப்பு வரும். இயலாத அவங்களுக்கும் ஒரு ஆர்வம் ஒன்று வரும். அப்படி ஆர்வத்தோட சேர்த்து தான் நான் அந்த கிளாஸ கன்டின்யூ பண்ணுவேன். 1 மணித்தியாலத்துக்குள்ள முடிச்சிருவேன். சம் டைம் அது 1/2 மணி நேரத்திலயும் முடியலாம். ரைட். விளங்கிட்டா? அதனால நாம 2 மணித்தியாலம் கிளாஸ் ம். வைக்கணும்ன்ற ஒரு தேவைப்பாடுமே இல்ல. அது அது அந்த 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 என்ன சொல்றது? இந்த கிளாஸ் மூலமா சம்பாதிக்கிற சார்மார் இருக்காங்க தானே! அவங்க தயாரிச்ச ஒரு 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 ஷெட்யூல் அது. விளங்கிட்டா? 2 மணித்தியாலம் கிளாஸ் நடத்தணும். ஆ ம். இத்தன மணித்தியாலத்துக்குள்ள பேசி முடிக்கணும். ஆமா. அப்படின்றதெல்லாம் இல்ல. அப்படின்ற ஒன்று இல்லவே இல்ல. ஒரு மணத்தியாலத்துல முடிச்சு 2 மணத்தியாலம் 1 மணத்தியாலம்.
ஓ! 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 இல்ல 1 மணித்தியாலம் ஒரு ஹலோ சார், ஹலோ சார். சொல்லுங்க. இந்த குரூப்ல குணம் அப்படி ஒரு ஆள் இருக்கா? அவரோட வீடியோல வந்து கொஞ்சம் பாருங்க சார் நீங்க. குணம் கந்தன். கேக்குதா? குணம் கந்தன். மைக் ஆன் பண்ணுங்க பாப்போம். குணம் காந்தன். இருக்கிறீங்களா? குணம் காந்தன். நான் சொல்றது கேக்குதா? ஹலோ குணம் காந்தன். நான் சொல்றது கேக்குதா? இல்ல ஹக்கீம். ஓ! குணம் என்று இருக்கிறார். ஓ! குணம் தான் வந்திருக்கு. ஓம் சார் குணமான் போய் நினைக்கிறேன். சரி நான் ரிமூவ் லெஃப்ட் பண்ணி ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். நான் ரிமூவ் பண்ணிட்டு. ஓகே, ஓகே. ஓகே சார். ஓகே. ஓகே. நீங்க கன்டின்யூ பண்ணலாம் சார். சரி ஓகே. விளங்கிச்சா? இப்ப நமக்கு டைம் இத்தனை மணித்தியாலம் தான் செய்யணும் அப்படின்றது கிடையாது. ஒரு 1/2 மணித்தியாலமா இருந்தாலும், 1/4 மணித்தியாலமா இருந்தாலும், 1 மணித்தியாலமா இருந்தாலும், நாம சொ நாம நம் நம்ம நம்மளால முடிஞ்சத நாம சரியா புரிஞ்சு கொண்டோமான்றது தான் முக்கியம். இஸ் தட் கிளியர்? இப்ப நான் சொல்றது என்னன்னா, நமக்கு பசி. இப்ப இந்த பசியான சந்தர்ப்பத்துல நிறைய சாப்பாடு இருக்குது. அவ்வளவுத்தையும் நம்மளால சாப்பிட முடியாது. சரியா? எல்லாத்தையும் ஒண்டா கொட்டியும் சாப்பிட முடியாது. அது டேஸ்ட்டும் விளங்காது. நம்ம ஃபுல்லா சாப்பிட்டு முடிக்க மாட்டோம். அப்ப நமக்கு என்ன தேவை? எவ்வளவு தேவைன்றது தான் முக்கியம். அப்ப அதோட டேஸ்ட்ட உணர்ந்தோமா? நம்மோட வயித்த நிரப்பினோமா? நம்மோட விஷயம் திருப்தி அடைஞ்சோமா? அதுக்கு பிறகு தான் அடுத்த கட்டம் இன்னொரு டைமுக்கு பசி வர டைமுக்கு தான் அத செய்யலாம். அப்ப நமக்கு எவ்வளவு விளங்குதோ அவ்வளவு தான் படிக்கணும். அதிகமா படிச்சு ஒரு பிரயோசனமும் இல்ல. சீரியஸான உண்மையான விஷயம் இது. நமக்கு தெரியாட்டியும் அதான் உண்மை. விளங்கிச்சா? நான் சொன்ன விஷயம் விளங்கிச்சா? அதனால இதுக்குள்ள எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. எழுத தேவையில்ல. யாருமே எழுத தேவையில்ல. முதலாவது நான் சொல்றத நீங்க வாயால முதலாவது உச்சரிக்கணும். முதலாவது விஷயம் இதுதான். அடுத்தது இதுக்கு ஏற்கனவே ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச சிங்கள சொற்கள் தெரிஞ்சவங்க இருப்பீங்க இதுக்குள்ள. எனக்கு சில வார்த்தைகள் தெரியும். சின்ன சின்ன வாக்கியங்கள் தெரியும்ன்றவங்க இருப்பீங்க. அப்படி இருந்தாலும் அந்த வாக்கியங்கள், வசனங்களை எல்லாம் நீங்க மறந்துறணும். இப்ப நான் சொல்லும்போது அத மறுபடியும் நீங்க உச்சரிக்கணும். சரியா? மறுபடியும் உச்சரிக்கணும். அப்படி உச்சரிச்சுட்டு, அதுக்கு பிறகு நான் அதுக்குரிய அர்த்தம் என்னன்னு சொல்லி தருவேன். அத நீங்க விளங்கணும். இதுதான் அர்த்தம் அப்படின்றது விளங்கணும். இப்ப டக்குனு நான் இப்ப கோபி கிட்ட கேட்பேன். கோபி பிறகு எப்படி சொல்ற கோபி? சொல்லுங்க மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. பிறகு எப்படி சொல்றது? கோபிக்கு இப்ப பி சவுண்ட் வரணுமாங்க. பாப்போம். சொல்லுங்க கோபி. டக்குனு சொல்லுங்க. என்ன சார்? பிறகுன்னு சொல்லணும். பஸ்ஸே. ஆ? பஸ்ஸே. பஸ்ஸே. வெரி குட். பஸ்ஸே. வெரி குட். அந்தன்னு சொல்லுங்க பாப்போம். அந்த என்னதுக்கு அரவா. அற. வெரி குட். அற. சரி ஓகே. நாம இப்ப சொல்லிக் குடுத்த 9 வார்த்தைகளும் இப்ப பாத்தீங்கன்னா, அதையும் யோசிச்சு தானே சொல்றார். அப்ப அந்த 9 வார்த்தையும் தாராளமா போதும். இண்டை கோபிக்கு 9 வார்த்தையும் தாராளமா போதும். என்ன கோபி அப்படித்தானே? ஓமன்ட்ட அப்படி கை தூக்கி காட்டுங்க கோபி பாப்போம். ஓ! வெரி குட். சந்தோஷமும் தானே அவருக்கு. இன்னைக்கு படிச்சுட்டு காவாசி கதைக்கமா எனக்கு அது வேணும்னு சொல்ல தெரியும் இப்ப. எனக்கு இது வேணாம்னு சொல்றதுக்கு எனக்கு விளங்குது என்றது ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்குது அவருக்கு. அந்த மாதிரி தான். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போனோமா இருந்தா, நமக்கு ஒரு ஒரு 18 கிளாஸ் போதும். 18 ஒரு 20 கிளாஸ்க்குள்ள நம்ம சிங்களம் படிச்சிரலாம். சரியா? அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்படும். என்ன தெரியுமா? அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்படும். நீங்க சிங்களத்த கதைக்கிறதுக்கு ஒரு 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 அது அந்த ஃப்ளூவன்ட்டா டக்கு டக்குன்னு கதைக்கிறதுக்கு ஒரு 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 சந்தர்ப்பம் உங்களுக்கு தேவைப்படும். அதுக்காக வேண்டி நாம ஒரு குரூப் ஒண்ணு இப்ப நான் சொன்னேன் நம்முடைய பிரைவேட் குரூப் இருக்கு தானே. அந்த குரூப்ல ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கான்ஃபரன்ஸ் கால் உண்டு. சிங்களத்திலே, தனி சிங்களத்திலே பிறகு வேணும்டா நாங்க வைப்போம். விளங்கிட்டா? அதுக்கு பிறகு நீங்க ஃபீஸா இல்லாம நமக்குண்டு சார் நமக்கு ஒரு டைம் ஒதுக்குறாரு. நம்ம சாருக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சு நீங்க ஏதாவது எனக்கு பண்ணுவீங்களா இருந்தா, அத நான் தாராளமா சந்தோஷமா குரு தட்சணையாக ஏற்றுக்கொள்வேன். விளங்கிட்டா? அந்த டைம்ல தனி சிங்களத்தால கதைப்போம் நாம. எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு பின்னால த தனி சிங்களத்தால மட்டும் நான் உங்களோட கதைக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம், 5 நிமிஷம் கதைக்கிறேனே. ஒரு பிரச்சனையுமே இல்ல. ஒவ்வொருத்தரோடையும் கதைக்கிறேன். சரியா? அப்ப அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும். வேணும்ண்டா ஒரு சிங்கள ஆளையே கொண்டு வந்து வைக்கிறேன். சிங்கள ஆளும் தேவைப்பட மாட்டாரு. ஏன்னு சொன்னா ஆல்ரெடி நேட்டிவ் சிங்களாக்களுக்கே சிங்களம் படிச்சு குடுக்குறதுனால நாம, அதுவும் தேவைப்படாது. அப்படித்தான் தேவைன்னு சொன்னாலும் யாராவது ஒருத்தர நாம
ஹையர் பண்ணி சரி எடுப்போமே. யாராவது ஒருத்தர கூட்டி எடுப்போமே நாம. நிறைய பேர் இருக்கிறாங்க. சரியா? அப்படி செய்வோம். ஆ மோகன் வேற என்ன கேள்விகள் இருக்கு மோகன் உங்களோட? ஸ்ரீமோகன். இல்ல நான் உங்களுக்கு அந்த ஃபீஸ் பே பண்ணிட்டேன் 4000. ஆஹாஹா. அதோட எனக்கு நாளைக்கு இந்த புதன் வியாழன் நினைச்சான். இப்ப இந்த கிளாஸுக்கு திங்கள் 10 மணி சொல்லுங்க டைம். சரிதானே? ஓ திங்கள், செவ்வா. ஓகே தானே? திங்கள் செவ்வாய் ஓகே அது சரி. ஓகே சார் பிரச்சனை இல்ல. ஓகே. சரி மத்தவங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள், சிக்கல்கள், சந்தேகங்கள், குழப்பங்கள் ஏதாவது இருக்குதா? கிளாஸ் எப்ப சார் ஸ்டார்ட் ஆகுது? அந்த ஃபீஸ் கிளாஸ் எப்ப ஸ்டார்ட் ஆகுது? இப்போ நீங்க ஃப்ரீ கிளாஸ் தான் இருக்கிறீங்க. இப்ப நீங்க பே பண்ணி இருக்கிறீங்க கோபி. இல்ல 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 அந்த பே பண்ற கிளாஸ் எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டேன் சார். அது எப்ப ஸ்டார்ட் ஆகுது? நீங்க இப்ப திங்கட்கிழமை உங்களுக்கு திங்கட்கிழமை வரைக்கும் நான் இடையில செய்யக்கூடிய வீடியோக்களை நான் உங்களுக்கு உங்களோட குரூப்ல அனுப்பி வைப்பேன். சரியா? அதை நீங்க பாப்பீங்க. அதே மாதிரி திங்கட்கிழமை ஒரு கிளாஸ் ஒன்று நடக்கும். அதுவும் உங்களுக்கு ஃப்ரீ. அதுக்கு பிறகு நடக்கிற கிளாஸ் எல்லாம் வந்துட்டு பே பண்ற கிளாஸ் தான். அதுக்கு முதல்ல நீங்க கட்டுனீங்கன்னா 2 மாசத்துக்கு 5000 ரூபாய் தான். அதுக்கு பிறகு நீங்க கட்டவே தேவையில்லை. நீங்க பிரிச்சு கட்டுறதா இருந்தா 4000 கட்டணும். அப்ப உங்களுக்கு 8000 கிட்டத்தட்ட முடியும்னு நினைக்கிறேன் நான். விளங்கிட்டா? இப்ப இது வந்து நான் மட்டும் எடுக்கிற டிசிஷன் இல்ல. இப்ப எனக்கிட்டயும் ஒரு இப்ப என் ஃபோன் இருக்குதானே. என் ஃபோன நான் எடுத்து என்னன்னு சொன்னா, நான் சும்மா நார்மல் கால் ஒண்ணு மட்டும் தான் பாவிக்கிறேன். என் நம்பர் வந்து நார்மல் கால் மட்டும் தான் சரியா வேலை செய்யும். சரியா? WhatsApp எல்லாம் என்கிட்டே இருக்காது. வேற ஒருத்தர்ட்ட தான் இருக்கும். அப்ப ஏதோ ஒரு வகையில அவங்க எனக்கு என்ன செய்வாங்கன்னா, கனெக்ட் பண்ணி தருவாங்க. அதன் மூலமா தான் நான் அந்த அந்த கால கதைப்பேன். இல்லாட்டி ஒரு நாளைக்கு வார கால் இருக்குதானே. தமிழ் வாய்ஸ் நியூஸ்ல மட்டும் 2,58,000 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. அதுல ஒரு நாளைக்கு 1000 கால் வரும். 1000 பிரச்சனை சொல்லுவாங்க. அவ்வளவுத்தையும் கதைச்சிட்டு இருந்தா பாத்ரூம் போறதுக்கு கூட எனக்கு டைம் இல்ல. அதுக்காக வேண்டி அதெல்லாம் வேற வேற ஆட்கள் தான் பயன்படுத்துறாங்க. அவங்களுக்குன்னு சம்பளம், பிரச்சனை, சிக்கல் அப்படி இருக்குது. வீடியோ எடிட் பண்றதுக்கு நான் நியூஸ் போடணும், சிங்களம் படிப்பிக்கணும், இன்னும் சில விஷயங்கள் சிங்கள ஆக்கள்ற ப்ரோக்ராம் ஒன்று செய்கிறேன். அப்ப அப்படி செய்யும்போது எனக்கு பெரிய ஒரு பிஸி டைம், ஒரு பெரிய டைம் ஒன்றே தேவைப்படும். அப்ப வீடியோ எடிட்டிங், ஸ்டூடியோ அது இதுன்னு சொல்லி ஒரு சின்ன பிரச்சனை எல்லாம் இருக்குது. அப்ப அவங்க தான் அதை பார்த்துக் கொள்வாங்க. அவங்க டிசிஷன் படித்தான் இப்ப இந்த ஃபீஸ் கட்டண விஷயங்களும் இதுக்குள்ள இருக்குது. விளைஞ்ச சொல்றது. அப்போ ஒரு மாசம் 4000, 2 மாசத்துக்கு 8000. இந்த ஃப்ரீ பீரியட் முடியறதுக்கு முன்னால யாரு பே பண்றாங்களோ அவங்க வந்துட்டு 2 மாசத்துக்கு 5000 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அப்படிதான் மெசேஜ் வந்துருக்கு. அப்படித்தானே? அந்த அந்த அவ்வளவு அந்த அமையல் அந்த இது மட்டும். ரோம் சார் அப்படிதான் வந்து ஒன்று கூட குயிக்கா ஒரு கேள்வி கேட்கலாமோ? என்ன? உங்கள்கிட்ட ஒரு குயிக்கா ஒரு கேள்வி கேட்கலாமோ? 5000 தானே? சரி ஓகே. ஓ கேளுங்க. உங்களோட யூடியூப்ல பார்த்து நீங்க வீடியோல நல்ல வீடியோ எல்லாம் போடுறீங்க விஷயங்கள். சிங்களம் மட்டுமே இல்ல வேற எதில் நான் பார்க்க வெளிக்கிட்டான். ஓ எனக்கு விஷயம் போறீங்க இல்ல வடிவா எல்லாம் போறீங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. உங்களை பற்றி ஏதாவது சொல்றீங்களா? உங்களை நீங்க யாரு, என்ன, எங்க படிச்சீங்க, என்ன செய்யறீங்கன்னு சும்மா அறியலாமோ உங்களை பற்றி? ஏன்னா அவங்க கூட திறமையை பார்த்துக்கிறேன். உங்களோட அந்த பேக்ரவுண்ட் என்ன தெரியாது. நீங்க எவ்வளவு திறமையா வந்திருக்கீங்க எப்படி வந்து தெரியாது. நீங்க இருக்கிற இடம் நிகழ்வுன்னு சொன்னீங்க. இப்ப ஜெப்னாக்கும் போய் அதுலயும் வந்தேன்னு சொன்னீங்க. சொல்ல முடியுமா ஏதாவது உங்களை பற்றி பெருமைப்படுறதுக்கு? பெருமைப்படுற அளவுக்கு சொல்லணும்னு சொன்னா, இலங்கை கல்வி சிஸ்டத்தின்படி நான் ஒரு உதவாக்கரை. சரியா? ஸ்காலர்ஷிப்ல 68 மார்க்ஸ். 140 வெட்டு புள்ளிக்கு 68 புள்ளி தான் நான் எடுத்திருக்கிறேன். அப்ப அதுல ஃபெயில். அதுக்கு பிறகு அந்த ஸ்கூலை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க. இன்னொரு ஸ்கூலுக்கு போனேன். அங்க படிக்கும்போது அதுல 28 பிள்ளைகள். அதுல நான் 26வதா வந்தேன். அந்த ஸ்கூல்லையும் என்ன சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. மஸ்கெலியா மத்திய மகாவித்யாலயத்துல படிச்சேன். முதலாவது காவத்தமுனை அல்லமீன் வித்யாலயம். அதுக்கு பிறகு ஓட்டமாவடி சென்ட்ரல் காலேஜ். அதுக்கு பிறகு மஸ்கெலியா மத்திய மகாவித்யாலயத்துல படிச்சேன். 9ஆம் ஆண்டு வரைக்கும் படிச்சேன். அங்க படிக்கும்போது அங்க எனக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு வரதுக்கு சாப்பாட்டுக்கு எனக்கு வசதி இல்லாம போயிட்டுது. அப்படியாப்பட்ட சந்தர்ப்பத்துல வெளியில வேலை செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சுது. அதுக்கு பிறகு ஒரு கட்டம் யோசிச்சு பார்த்தேன் நான். ஏன் நான் ஃபெயில் ஆயிருக்கிறேன்? என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இந்த சிஸ்டத்துல உள்ள பிரச்சனை தான். அதாவது எனக்குள்ள பல கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விக்கு விடை இல்லாம, நான் ஏதோ அவரை முந்தி போகணும்ன்றதுக்காக வேண்டி மட்டும் நான் இந்த கல்வியை ஓடிட்டு இருக்கிறன்ற விஷயத்த ஒரு கட்டத்துல இருந்து புரிஞ்சு, அதுக்கு பிறகு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஒண்ணு நடந்து, அதுக்கு பிறகு நான் செத்து பிழைச்சிருக்கிறேன். அந்த பிழைக்க வச்ச ஒருத்தர் நான் இப்ப சொல்ல விரும்பல அத. எனக்குன்னு ஒரு டைம் வரும். அந்த டைம் வரும்போது நான் இப்ப பல டிகிரிகள் எடுத்து வச்சுட்டு இருக்க முடியும். இருந்தாலும் நான் ஏன் இப்ப அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறேன்னு சொன்னா, நானும் முன்னேறி இருக்கிறேன்னு சொன்னா, அதுக்கு காரணம் என்னுடைய விடாமுயற்சியும், என்னுடைய
தொலைநோக்கு பார்வையும் என்னுடைய ஊக்கமும் தானே தவிர மத்தபடி எந்த விதமான விஷயமுமே இல்ல. யாரும் எனக்கு பேக்கப் தரவும் இல்ல அப்படின்றத நான் எதிர்கால சந்ததிக்கு சொல்லணும்ன்றதுக்காகத்தான் நானும் பேப்பர் இல்லாம இருக்கிறேன். தோமஸ் ஆல்வா எடிசன் 29 தடவ அந்த ஸ்கூல்ல இருந்து துரத்தப்பட்டாரே! அதே மாதிரி. இல்லைங்களா? அடுத்தது நாங்க எப்பவுமே பழைய புத்தகங்கள பின்பற்றுறோம். இப்ப ஆத்திச்சூடி ஔவையார் தந்த ஆத்திச்சூடி நாங்க பின்பற்றுறோம். ஔவையார் எந்த எந்த எத்தன டிகிரி எடுத்தாங்க? எந்த காலேஜ்ல படிச்சாங்க? எந்த ஸ்கூல்ல படிச்சாங்கன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்ல. அதான் புத்தகம். அதாவது புத்தி. அதாவது ஒரு ஒரு ஆசிரியர் இல்லாத தானாக நினைச்சு மனிதர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குதா இருந்தா, அதுல இருந்து அவர்களுக்கு கிடைக்கிற அந்த அறிவுல இருந்து மத்தவங்களுக்கும் அதுல அறிவ கொடுத்துக்கொண்டு, உதாரணமாக ஒரு மனிதன் நிலத்த போன்றவன். ஒரு நிலம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அது பொட்டல் நிலம்னு எடுத்துக்கொள்ளுங்க. தார் ரோடுன்னு நெனச்சுக்கொள்ளுங்க. மழை பெஞ்சா அந்த தண்ணீர தானும் எடுக்காது, மேலயும் வச்சுக்கொள்ளாது. தள்ளி விட்டுரும். அப்போ ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அவன் அத கேட்கவும் மாட்டான். அவனால யாருக்கும் பிரயோசனமும் இல்ல. இது ஒரு விதமான மனிதன். 2வது மனிதன் குளம், நீர், கடல் இந்த மாதிரியான இடங்கள். இந்த நிலங்கள்ல என்ன செய்யும்னு சொன்னா, மழை பெஞ்சா பூமிக்கு கீழ அத இழுத்துக் கொள்ளாது, மேல வைத்துக் கொள்ளும். இதன் மூலமாக மனிதர்களும், கால்நடைகளும் பயன்பெற்றுக் கொள்வாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு மனிதன் இருக்கிறான். அவனுகிட்ட விஷயம் இருக்கும். ஆனா அவனுக்கு ஒரு பயனும் இல்ல. அவன வச்சு மத்தவங்க யூஸ் பண்ணிக் கொள்ளுவாங்க. அப்படியாப்பட்ட மனிதர்களும் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு நிலம் இருக்குது. விளைச்சல் நிலம். மழை பெய்ஞ்சாலும், நாங்க கழிவு நீரை ஊற்றினாலும், என்ன நடந்தாலும் அந்த தண்ணி எல்லாத்தையுமே உள்ள எடுக்கும். எடுத்து அதுல எது நலவு இருக்குதோ, அந்த நலவு அந்த போஷணைகள பயிர்களுக்கு கொடுத்து, மற்றத கழிச்சு விடக்கூடிய ஒரு பூமியா இருக்கும். அந்த விளைச்சல் நிலமாக நான் இருக்கணும்னு அப்படின்னு நினைக்கிறேன். விளங்கிட்டா? ஒரு கட்டம் வரும்போது, மற்றவங்களுக்கும் நான் பயன் தரணும் அப்படின்றதுக்காக வேண்டி இருக்கிறேன். மற்றவங்களுக்கும் படிப்பினையாக நான் ஒரு கட்டம் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இருக்கிறேன். அதனால நான் நான் கண்ட ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, எனக்கு நிறைய விஷயங்கள் நான் நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அது எனக்கு இந்த பிரபஞ்சம் தந்த ஒரு கிஃப்ட். அதே மாதிரி நான் நேட்டிவ் சிங்களம் இல்ல. ஆனா சிங்களமா பிறந்தவர்களுக்கும் சிங்களம் படிப்பிக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு அறிவு வந்ததுன்னு சொன்னா, அது புத்தகத்துல படிச்சதும் கிடையாது. அது தேடல் மூலமா கிடைச்சது. இலங்கையில இருக்கக்கூடிய மக்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சு கொள்ளலைன்னு சொன்னால், அரசியல்வாதிகள் இந்த மதத்தையும், இந்த இனத்தையும் காட்டி அவர்கள் சுகத்த அனுபவிச்சுக் கொள்றதுக்காக வேண்டி இன ரீதியாக நான் தமிழனின் தலைவன், நான் சிங்களவர்களுக்கு தலைவன், நான் முஸ்லிம்களுக்கு தலைவன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் தலைமைத்துவத்த தாங்கி உங்களுக்காக நான் பேசுறேன்னு சொல்லி அவங்க எல்லோரும் நண்பர்களாக இருந்து கொண்டு ஆட்களுக்கு முன்னுக்கு சண்டைய போட்டு மக்களை ஏமாத்தி ஆட்சி செய்து இதுவரைக்கும் நம்மள முட்டாளாக்கி வச்சிருந்திருக்கிறாங்க. விளங்கிட்டா? அது அடுத்தது குறிப்பாக வடமாகாணத்துல நான் கண்ட ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, சிங்களம் கற்றுக்கொள்ளவே கூடாதுன்னு 100க்கு 90% மக்கள் இருக்கிறாங்க. நாங்க சிங்களம் கற்றுக்கொள்ள கூடாது. நமக்கு தேவையே இல்ல அப்படின்னு சொல்லி. ஆனா நிச்சயமாக சிங்களத்தை கற்றுக்கொண்டால் தமிழனுடைய பெருமை என்ன? தமிழனுடைய தேவை என்ன? எங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன? எங்களுடைய கலாச்சாரங்கள் என்ன? எங்களுடைய வழிபாடுகள் என்ன? எங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதுன்னு அவங்களுக்கு விளங்கப்படுத்தினா அவங்கள்ட்ட இருந்தே ஹெல்ப் எடுக்கலாம் அப்படின்ற நான் சொன்னேன் தானே, யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறுன்ற திருக்குறள்ல திருவள்ளுவர் வருந்திய ஒரு சந்தர்ப்பம் அது. விளங்கிச்சா? அப்ப அந்த 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 விஷயத்த மறந்து தமிழன் இருக்கிறதுனால இந்த பிரச்சனை இருக்குது. அதனால இலங்கையில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சிங்களத்த கற்றுக் கொடுக்கணும்னு சிங்களத்த ரிசர்ச் பண்ண சந்தர்ப்பத்துல இது ஒரு 4, 5 மொழிகளுடைய கலவைன்றத நான் புரிஞ்சு கொண்டேன். வாட்டர் என்ற சொல்லுல இருந்து வத்துரன்னு வந்துச்சு. டிபார்ட்மெண்ட் என்று எழுதுவோம் நாங்க. டிபார்ட்மெண்ட்ன்னு சொல்லும்போது. அதுல இருந்து டிபார்ட்மென்ட்டுவ வந்துச்சு. விளங்கிட்டா? ஒல்லாந்தர் போர்த்துகேயர் பயன்படுத்தின கக்கூஸ்ல இருந்து, இஸ்பிரித்தாலன்னு சொல்லி ஆஸ்பத்திரியில இருந்து, கோச்சியில இருந்து, கல்சன்ல இருந்து, அலமாரியில இருந்து, சப்பாத்துல இருந்து எல்லாமே சிங்களத்திலயும் அதே சொல் தான். தமிழ்லயும் அதே சொல் தான். இது இந்தியாவுலயும் இருக்குது. ஏனென்றா அங்கேயும் இருந்த காரணத்தினால. இந்த மாதிரி பலவிதமான மொழிகளுடைய கலவைகளை சேர்ந்து தான் சிங்களம் உருவாயிருக்குது. சமஸ்கிருதம், தமிழ், ஹிந்தி. மேரா ஜாயின் கர்னா ஹை, மம ஜாயின் கர்னவா அவ்வளவுதான். கர்னா ஹை கர்னவாவா மாறிச்சு. தமிழ் எழுத்துக்களும் சிங்கள எழுத்துக்களும் ஒரே மாதிரி தான். நாம கொஞ்சம் எழுதுவோம். அவங்க கொஞ்சம் உருண்டையா எழுதுவாங்க. அவ்வளவுதான். வேற ஒரு வித்தியாசமுமே இல்ல. விளங்கிட்டா? அப்ப இது இது ஒரு சின்ன விஷயம் தான். இத மக்கள் புரிஞ்சு கொள்ளாம, இப்ப நீங்க சிம்பிளா சிந்திச்சு பாருங்க. நாங்கள் இலங்கையர்கள்னு எடுத்துக்கொண்டா, அதிகமானவங்க யார் தெரியுமா? இங்க இந்துக்கள் தான் இருப்பாங்க. இல்ல ஸ்ரீலங்காவில இந்துக்கள் தான் இருப்பாங்க. அதிகமானவங்க. பெரும்பான்மை இந்துக்கள் தான். உதாரணமா நீங்க பாத்தீங்களா இருந்தா, கதிர்காம கோயிலுக்கு போறவங்க சிங்களம் கதைக்கிறவங்களும் கதிர்காம கோயிலுக்கு போறாங்க. தமிழ் கதைக்கிறவங்களும் கதிர்காம கோயிலுக்கு போறாங்க. பிள்ளையார் சிலையை வணங்கக்கூடியவங்க தமிழ் கதைக்கிறவங்களும் இருக்காங்க. சிங்களம் கதைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சிங்களம் கதைக்கக்கூடிய யாரு புத்தரை வந்துட்டு வழிபடாதவங்களும் இருக்காங்க. தமிழ் பேசக்கூடிய புத்தரை வழிபடுறவங்களும் இருக்கிறாங்க. அப்படி பார்த்தா
இங்க இலங்கையில இந்த மொழின்ற ஒண்ட போட்டு மொழியில மொழியினுடைய இதன் மூலமாக நாங்க பெரும்பான்மை என்று காட்டி அவங்க ஆட்சியை ஆண்டு கொண்டிருக்கிறாங்க. உண்மையிலே அந்த பெயிண்ட், அந்த சிங்களம் என்ற பெயிண்ட கலட்டி விட்டோம்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அதுக்கு பிறகு யாராலும் வாலாட்ட முடியாது. இதை தமிழன் புரிஞ்சு கொள்ளணும். அவ்வளவுதான் என்னுடைய விஷயம். விளக்கம் அவ்வளவுதான். சிங்கள மொழின்ற ஒரு நன்றி 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 பெரியாக்கள் என்று காட்டியிருக்கு. அவ்வளவுதான். அப்ப இதை நான் கட்டாயமா எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்ன்றது என்னுடைய கனவு. இதை விட ஒன்று என்னை பத்தி சொல்றதுக்கு ஒரு பெருமையா ஒண்ணுமே இல்லை. அவ்வளவுதான். நான் அந்த மிக்க மிக்க நன்றி. உங்களோட இதுல வந்து படிச்சு வர்றவங்க இருக்கு, நாங்கள் இருக்கிறோம், புத்தகத்தை படிச்சு போட்டு தான் சில செய்யறோம். உங்களை கடவுள் அந்த திருஞானம் வந்து மூர்த்தி மாணிக்கவாசகர் மாதிரி அதுக்கு பெருமை காணிச்சாலும் உங்களையும் ஒரு படைப்பில படைச்சிருக்கிறார். உங்களுக்கு ஒரு அறிவு இருக்கு, அது தானா தான் தேடி வந்தது. இன்னும் கணக்க முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கு. ஃபெயிலியர்ஸ்ல உலகத்துல முன்னுக்கு வர்றவங்களுக்கு பின்னல ஏமாத்தப்பட்டவங்களும் அழிக்கப்பட்டவங்களும் படிப்பு ஏறாதவங்க எல்லாம் இன்னைக்கு நல்லா குரு மாதிரி வந்துக்கிறாங்க. எல்லா குருவையும் பாருங்க, எல்லாரும் படிக்காதாக்கலாம். அதுல வந்த வம்சத்துல நீங்க ஒன்று வந்துக்கிட்டு நான் நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட், குட் லக். நன்றி நன்றி நன்றி, மிக்க மிக்க நன்றி. என்ன புரிஞ்சு கொண்டதுக்கும் நன்றி. சரி, ஓகே. வேற யாருக்கும் ஏதாவது கேள்விகள் இருக்குதா? சொல்லுங்க சொல்லுங்க மோகன். சார் சொல்லுங்க சார். இப்ப நீங்க சொல்றீங்க என்ன வார திங்கட்கிழமை ஃப்ரீ வகுப்பு ஒன்று இருக்குன்னு சொல்றீங்க தானே? அந்த திங்கட்கிழமைக்கு புறவு அதுக்கு இடையில இந்த 5000 ரூபாய் காசு கட்ட சொல்றீங்களா, இல்ல திங்கட்கிழமைக்கு புறவு கட்டலாமா, என்ன மாதிரி சார்? நீங்க திங்கட்கிழமைக்கு பிறகு கட்டுறதா இருந்தா 4000 தான் கட்டலாம். ஒரு மாத்தையா சார், இல்ல 2 மாசமா? ஒரு மாத்தைக்கு 4000, அதுக்கு பிறகு ஒரு மாசம் முடிஞ்சதுக்கு பிறகு 4000 கட்டணும். இப்ப நாளைக்கு நாளண்டைக்கு அப்படி கட்டுறேன்னு சொன்னா 5000 கட்டினா 2 மாதத்துக்கு சரியா வருமே? 2 மாதத்துக்கு சரியா வரும். சரி சரி. அடுத்து இன்னொரு டவுட் என்ன இருந்துச்சுன்னா சார், இப்ப நான் 10ல இருந்து 11 மணி வரை சொல்றீங்க சார். இதுல வந்து இந்த கேள்வி கேட்கறீங்க, ஒரு 10 கேள்வி கேட்கறீங்க சார். அது ஒவ்வொரு அந்த கிழமையில இந்த திங்கள் செவ்வாயில வகுப்பு நடக்குது சார். அந்த வகுப்புல ஒவ்வொரு ஆள்கிட்டையும் கேள்வி கேட்பீங்களா? எல்லார்ட்டையும் கேட்பேன், எல்லாரோடையும் கதைப்பேன் நான். இதுக்குள்ள அதுல முக்கியமான பாயிண்ட் ஃபாய்ஸ், உங்களுக்கு நன்றி. யார் யாரெல்லாம் வீடியோ ஆன் பண்ணி இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரோடையும் நான் கதைப்பேன். வீடியோ ஆன் பண்ணி ஆள் மட்டும் தான் கதைப்பீங்க சார்? ஏனண்டா இப்ப நான் இப்ப சும்மா யோசிச்சு பாருங்க. இப்ப நான் இந்த இருக்கிறேன், இப்ப என்ன தெரியுது அவங்களுக்கு? தெரியல. இப்ப நான் என்ன செய்துட்டு இருக்கிறேன்னு கூட தெரியாது. இப்ப இங்க பாருங்க, தலைக்கு மேல ஒரு கப்பை வச்சுட்டு இருக்கிறேன். நீங்க இப்போ நான் உங்களுக்கு படிப்பிக்கும் போது வீடியோ ஆஃப்ல இருக்கு. நீங்க தூங்கிட்டு இருக்கலாம், இல்ல டாய்லெட்ல இருக்கலாம், இல்ல சாப்பிட்டு கொண்டிருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்ப நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியாது. நீங்க எனக்கு முன்னுக்கு வீடியோல இருந்தீங்களா இருந்தா நீங்க எனக்கு நேரா இருக்கிற ஒரு ஃபீலிங், அந்த உணர்வு உங்களுக்குள்ள இருக்கும். அப்ப நான் உங்களோட கதைக்கும் போது அது டைரக்டா உங்களுக்குள்ள வரும். இல்லாட்டி நான் இப்படி கண்ணை மூடிட்டு சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் வேற ஏதாவது ஒரு வேலையை செய்துட்டு இருந்தா காது கேட்டுட்டு இருக்கும். நீங்க சொன்னது கேக்குது சார் ஆண்டு வாய் மட்டும் உச்சரிச்சு கொண்டு இருக்கும். விளங்கிட்டா? அதனால படிப்பிச்சு பிரயோசனம் இல்லை. அதனால யாரு முன்னால இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமா படிப்பிப்பேன். அதுதான் சொன்னதானே, 100% நீங்க சிங்களம் கதைக்கணுமாக இருந்தா, இப்ப நாங்க எழுதுற வாசிக்கிற இதுக்கு வரல தானே, நீங்க என்னோட டைரக்டா நேரடியா கதைக்கணும். ஒவ்வொருத்தரோடய நான் கதைப்பேன். இப்ப இன்றைக்கு நான் ஏன் கோபியோட கதைச்ச காரணம் என்னன்னு சொன்னா, நான் இதுக்குள்ள கதைச்சது என்னண்டா, அறவே ஒரு வார்த்தை கூட தெரியாதவங்க யாராவது இருந்தா வாங்கன்னு தான் கூப்பிட்டேன். கோபி வந்தாரு. அப்ப அவர்கிட்ட நான் சில விஷயங்களை கேட்டேன், அது கூட தெரியாது. இருந்தாலும் அவருக்கு ஒரு சந்தோஷம். இப்ப என்னன்னு சொன்னா, எனக்கு ஒரு அளவுக்கு ஏதோ இந்த முடிஞ்சது, ஒரு பிரயோசனம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் கோபிக்குள்ள இருக்குது. அப்ப அதுவே ஒரு பெரிய விஷயம் தானே. அப்ப அதை காட்டணும்ன்றதுக்காகத்தான் இப்படித்தான் உங்களுக்கு சிங்களம் படிப்பிக்க போறேன்ன்ற ஒரு அறிமுகத்தை தான் காட்டி இருக்கிறேன் நான்.